Hello guys, welcome back to Jibrils Tamil channel. In the video la nama best 5 jungle and forest adventure movies பத்தி பார்த்தறலாம். So video பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிருங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல பார்க்க போற படம் The Forest. இந்த படம் 2016ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவி and IMDb ல வந்து 4.8 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. தெரியும் ரேட்டிங் கொஞ்சம் கம்மி தான். பட் எதுக்காக இந்த படத்தை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா படத்தோட கான்செப்ட் வந்து அப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருக்கிற ஒரு இடம் உண்மையிலே ஜப்பான்ல இருக்கு. ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தற்கொலை காடுன்னு ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள யார் போனாலும் ஒன்னு சூசைட் பண்ணி இறந்துருவாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில வந்து அவங்க இறந்துருவாங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து அந்த காட்டுக்குள்ள தெரியாம போய் மாட்டிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை தேடி அந்த காட்டுக்குள்ள போறா. அவளோட தங்கச்சியை கண்டுபிடிச்சாலா இல்லையா, அப்படி அந்த காட்டுக்குள்ள என்னதான் மர்மம் இருக்கு அப்படின்றத சொல்றதுதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. ஸோ படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான். அதுவும் கிளைமேக்ஸ்ல வச்ச ட்விஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா பயங்கரமா வந்து இருக்கும். அண்ட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டிங் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்காம மிஸ் பண்ணிருப்பீங்க. இந்த படத்தோட டிஃப்ரெண்டான கான்செப்டுக்காகவே கண்டிப்பா நம்ம இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல பார்க்க போற படம் 2067. இந்த படம் 2020ல ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி அண்ட் IMDb ல இருந்து 4.9 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த படத்துக்கு ரேட்டிங் கம்மி தான். பட் படத்தோட கான்செப்ட் அந்த மாதிரி, அதாவது வெப்பம் அதிகமா இருக்கிற ஒரு உலகம், அங்க மரம் செடி கொடி எதுவுமே கிடையாது, தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு அண்ட் சுவாசிக்கிற காத்தும் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உலகம் தான் இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட ஹீரோ வந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா டைம் டிராவல் பண்ணி போகணும். ஸோ இவர் டைம் டிராவல் பண்ணி போயிட்டு அந்த உலகத்தை காப்பாத்தினாரா இல்லையா, அங்க போய் அவர் என்னென்ன விஷயத்துல சந்திக்கிறாரு அப்படின்றதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் பாக்குறதுக்கு நல்லதா இருந்துச்சு. நம்ம ஹீரோ வந்துட்டு டைம் டிராவல் பண்ணி போன இடத்துலலாம் எந்தெந்த விஷயத்தெல்லாம் சந்திக்கிறாரு அண்ட் எப்படி அதெல்லாம் எதிர்கொள்றாரு அண்ட் அந்த உலகத்தை எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றதெல்லாம் ரொம்பவே அருமையா வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இல்ல. அந்த ஒரு காரணத்துக்காக இப்படிப்பட்ட நல்ல படங்கள்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுவும் உங்களுக்கு போதுமானது இல்லை அப்படின்னா இந்த மூவியை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதுல உங்களுக்கு ஃபுல் மூவி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்டான கான்செப்டை மிஸ் பண்ணாம ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல பார்க்க போற படம் Pathfinder. இந்த படம் 2007ல ரிலீஸ் ஆன ஒரு ஜங்கல் அட்வென்ச்சர் மூவி அண்ட் IMDb ல இருந்து இந்த படத்துக்கு 5.4 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள ஏகப்பட்ட இன மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல வைக்கிங்கிற இனம் தான் ரொம்பவே வந்து மோசமான இனம். கண்ணில் பாக்குறவங்க எல்லாத்தையுமே வந்து கொண்டுகிட்டு இருப்பாங்க. அந்த இனத்தை சேர்ந்தவன் தான் நம்மளோட ஹீரோ. அவன் குட்டி பையனா இருக்கும் போதே எல்லாரும் அவனை கைவிட்டதுனால ஒரு இன்னொரு இனத்தோட பெண் வந்து அவனை கூட்டிட்டு போய் வளர்க்குறா. இப்போ வைக்கிங் இனம் வந்து நம்ம ஹீரோ வளர்த்த அந்த இனத்தை மொத்தமா வந்து அழிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ மட்டும் எப்படி தப்பிச்சிடான். இப்போ நம்ம ஹீரோ அவங்கள அழிச்சவங்களை எப்படி திருப்பி பழி வாங்குறான் அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படம் பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் போய்கிட்டே இருந்துச்சு. அண்ட் இந்த படம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜங்கல் பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அண்ட் ஃபைட் சீன்ஸு, உள்ளுக்கு இருக்கிற ஸ்டோரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ படம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான மூவி தான். இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல பார்க்க போற மூவி The Rains. இந்த படம் 2008ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் அட்வென்ச்சர் மூவி அண்ட் IMDb ல இருந்து 5.9 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மூவியும் தமிழ் டப்ல வந்து கிடையாது. அதுக்காக இந்த நல்ல படத்தை நம்மளால மிஸ் பண்ணவும் முடியாது. ஸோ தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல உங்களுக்கு கண்டிப்பா ஃபுல் மூவி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு அட்வென்ச்சருக்காக ஒரு மர்மமான காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மர்மமான கோயிலுக்கு வந்து போறாங்க. அந்த இடத்துல பல மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது. அப்படி அந்த காட்டுக்குள்ள அப்படி என்ன மர்மமான விஷயம்லாம் இருக்கு, அவனுங்க எல்லாருமே உயிரோட திருப்பி தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படின்றத சொல்றதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படம் வந்து அடுத்து என்ன பண்ண போறானுங்க, எப்படி தப்பிக்க போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆர்வத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். படம் பார்க்கறதுக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான். என்ன தமிழ் டப்லாம் இல்லை. மற்றபடி இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு தரமான ஒர்த்தான படம். ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல பார்க்க போற மூவி ஜங்கல். இந்த படம் 2017ல ரிலீஸ் ஆன ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவி அண்ட் IMDb ல இருந்து 6.7 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த படமும் தமிழ் டப்ல கிடையாது. ஸோ தமிழ் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற வித்தியாசமான இடத்துக்குலாம் போக நினைக்கிற நம்ம ஹீரோ அந்த மாதிரி அமேசான் ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போறான். அங்க அவன் மட்டும் தனியா மாட்டிக்கிறான். ஸோ இது ஒரு உண்மை சம்பவம்.
அங்கேருந்து அவன் எப்படி தப்பிச்சு வரான் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படத்தில் அவன் சந்திக்கிற எக்கச்சக்கமான ஆபத்துகள் அண்ட் அந்த ஜங்கல்குள்ளே எப்படி சர்வை பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே அழகாக வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. படத்தில் நம்ம ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சும்மா வேற லெவலில் இருக்கும். எல்லாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு மூவி, அதனால தான் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே கைஸ், இந்த மூவிஸ்லாம் பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ண ஒரு தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.